ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அது குக்கரில் வேக வச்சிடலாம். இப்போ வந்து அது கூட வந்து நான் சின்ன வெங்காயம் தட்டி போட்டிருக்கிறேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா விசில் விட்டுறலாம். இப்போ விசில் வரவங்களையும் நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் எல்லாமே பிரியாணி கொஞ்சோண்டு பண்ணிவிட்டு கொஞ்சமாக குழம்பு வச்சுக்கலான்னு இப்போ பிரியாணிக்குமே ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போவுமே நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டேன். கொத்தமல்லியும் கூட சேர்த்து போட்டு வதக்கிட்டு கொஞ்சோண்டு சில்லி பவுட்ரு போட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா பொடி போட்டு கொஞ்சோண்டு தயிர் போட்டு நல்லாவே வதக்கி வச்சுட்டேன். இப்போ வந்து பிரியாணி பொடியும் கொஞ்சம் சேர்த்துட்டேன். ஏன்னா பச்சை வாசனைலாம் போகட்டும்ன்ட்டு. இப்போ வந்து நான் கொஞ்சோண்டு தனியாக புதினா வந்து மல்லி புதினா அடித்து வச்சுருந்தேன். அதையுமே போட்டு நல்லா கொதிச்சிடட்டும்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி விட்டுட்டேன். அங்கிட்டு கறியுமே வெந்துருச்சு. சரின்னு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சு விட்டு நல்லாவே வேகட்டும், கொதிச்சு வரட்டும்னு சொல்லிட்டு கொதிச்சு வந்துருச்சு. அப்புறம் நான் வந்து அரிசியும் போட்டு விட்டேன். போட்டு வந்து விசில் வரலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.